குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ட்டு ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி பிரியாணி ப்ரிப்பரேஷன் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நான் செய்யலைங்க, இது வந்து என் சிஸ்டர் வீட்டில் வந்து செய்கிறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ஃபுட் வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், போய் அந்த ப்ரிப்பரேஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். தென் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போது நேராக போயிட்டு ஃபிஷ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி அண்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து கேட்டிருக்காங்களாம். இப்போ நம்ம நேராக போயிட்டு மார்க்கெட்டில் ஃபிஷ் வாங்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, வாகமன் போன வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் பாருங்கள். தென் வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மக்களே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் மீன் வாங்கிறதுக்கு. வஞ்சரம் ஃப்ரைக்கு வந்து மீன். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே தான் பார்க்க போறீங்க மக்களே. அப்படியே பாருங்கள் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்ட்டு. கிலோவா? கிலோ 900. பைக்கில் நியூஸ் இல்லைங்க, சேனல். நியூஸில் எடுக்கிறதுக்கு எவ்வளோன்னு எடுத்து வரேன். எனக்கு ஃபிஷ்ஷை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அப்படியே பாருங்கள். இந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாகல்கேணி. அறிவுரையா? அங்கே எவ்வளோ? அதுவும் அரை கிலோ சொன்னா தெரியல. இப்போதான் அந்த மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சுது. ஸோ நிறையவே வெரைட்டிஸ் இருக்குங்க. ஆனால் எனக்கு மீன் பேர்லாம் அந்தளவுக்கு சொல்ல தெரியல. இது மட்டும் சங்கரான்னு தெரியுங்களா? சின்ன வஞ்சரம்.
சைஸ் வந்துடும். இது அது பெரிய சைஸ் வந்துடும். அது என்னது? வெள்ளைக்காய். நல்லா இருக்கும் உடம்பு. இறா இங்கே கிலோவா? கிலோ. பாம்ஃப்ரெட் தானே இது? கீழா தானே வஞ்சிரம் மடம். நேம்லாம் இங்கே வரும். என்ன மீன் இது? என்ன மீன் இது? அதான் உங்களுக்கு காட்டக்கூடாதா? குருமாலாம் போட பற்றியா? அது மாதிரி டியூனா. சொரா பால் சொரா. குட். டியூனா ஃபிஷ். மாமாவை பாருங்க. இங்கே ஜாமீன் கிடைக்குமா? அதுக்கு பாரு. இந்த மீன் பேர் என்ன? கொடுவா. என்ன ரேட்டுக்கு போகிறான்னு தெரியல. இது வந்து 200, இது 300. புட்டு வியாபாரம் பண்ண போகிறோம். எவ்வளோ கிலோ? 200 ரூபா. ஆனால் இன்னொரு அரை கிலோ மொத்தம் வந்து ஆமாம் ஏன் 3.5 கிலோ. ஏண்டா ஜிபே இருக்காண்ணா? ப்ரான் ஃப்ரைக்கு 3.5 கிலோ வாங்கியிருக்கேன். இது உரிக்கிறது தான் பெரிய மேட்ரு. எவ்வளோண்ணா? 700. ஒரு மீன் 3.5 கிலோ இருக்குது. கிலோ வந்து 850. கிலோவுக்கு கம்மியாக இருக்குது.
ஸோ இப்போ வந்து மீன் வாங்கி கட் பண்ணியாச்சு, அதை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான்ஸ் வந்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3.5 கிலோ, எப்படியும் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மீன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். மசாலா தடவி மேரினேட் பண்ணுறோம். இது ஒன்றும் இல்லை, மஞ்சள் தடவி இருக்கோம். மஞ்சளை தடவி மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இப்போ வந்து மேலே வந்து மசாலா தடவிட்டு இருக்காங்க. அந்த வெஜிடபிள் கட்டிங்ஸ்லாம் போயின்னு இருக்குது. பாருங்க, தக்காளி கட் பண்ணிட்டோம், ஆனியன், இங்கே கொஞ்சம் ஆனியன். மொத்தம் வந்து 30 பேருக்கு பிரியாணி. ஸோ 6 கிலோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து மசாலா போட்டாச்சு. மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் மேரினேட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாம். மக்களே, ஸ்வீட் வந்து பிரெட் அல்வா பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்ட்டு. மக்களே, நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள். கருவேப்பிலை அதுலேயே பார்க்குறேன். ப்ரௌன் கலர் டப்பா இருங்க. 25 பீசஸ் ஒரு 3 போட்டு வறுத்தலாம். இன்னொரு கடை அதோடு பெருசு வேணும்னா இதான் இருக்கிறதே பெருசா பெருசு தான் இல்லை. இதுதான் பார்த்தா துணியா ஆனியன் வந்து இப்போது கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு, இது இஞ்சி பூண்டு போடுறாரு. பூண்டு போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வளர்க்கணும்ல. பச்சை வாசம் போகணுமா? ஆமாம். ஆல்ரெடி வீட்லேயே அரைச்சிருக்காங்க, அரைச்சது தான் யூஸ் பண்ணுறாங்க. புதினா, கொத்தமல்லி. ஆனால் க்ளவு
இப்போ தக்காளியை வந்து போடுறோம். தயிர் இருக்காங்க. தயிர் சுத்தமான தயிர்லாம் கிடையாது, இது பாக்கெட் தயிர். இதில் சுட்டுட்டேன். மிளகா சாந்து தண்ணி வேணும்னா அந்த தண்ணி எப்போ மாற்றல இந்த டப்பரெல்லாம் மாற்றி வைக்கணும். கிளை இப்போ தான் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பரான ஒரு அரோமா வருது. கவர்மெண்ட் ஸ்கூல் வேலை செய்யுது. வீட்டை படுத்துட்டு 5 கிலோ இல்லை சிக்கனு, 7 கிலோ சிக்கனுங்க. ஒன்று வந்து 100 கிராம்ஸு, 4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தான் சிக்கன் போட்டிருக்கோம். இது 20 லிட்டர் ஃபுல்லாக வந்து இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கறி வேகணும்ல. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வேக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரே அடுப்பு தான் இருக்குது. கீழே வச்சு அரிசியை வேக போட போகிறோம். பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே வந்து வடிகட்டி இருக்குது. ஸோ ஊற வச்சுருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாயிலிங் வந்து பாதி பாயில் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு பிரியாணியில் வந்து கொட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை பார்ப்போம். எக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ அரிசி போட போகிறோம். ஆஃப் பாயிலில் அரிசியை வந்து அதில் சேர்த்தாச்சு. இது லைட்டாக வந்து ஒரு ஆஃப் பாயில் வரணும். இதில் அந்த ஸ்பைசஸ்லாம் போடக்கூடாதா? அது ஹைதராபாத் பிரியாணியில் தான் போடுவோம். அது எப்படின்னா நம்ம மசாலாலாம் போட்டு எண்ணெயில் போட்டு தாளிக்க மாட்டோம். எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. எடுத்து தனியாக வந்து அதில் வடிகட்டிக்கிறோம். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணோம், மேலெல்லாம் பற்றாமல். தோசைக்கல் வச்சுருக்கோம் கீழே. தோசைக்கல் வச்சுருக்கோம் கீழே. அதுக்கு மேலே வந்து மசாலா குண்டான வந்து தூக்கி இதில் வைக்க போகிறோம். இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள், கரெக்டாக தான் பாரு கமிஷன். ஸோ லைட்டாக வந்து அந்த மசாலாவை ஹீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் தான் வந்து அரிசியை போட போகிறோம். அரிசி சேர்க்குறோம். 10
அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்புறம் உடைக்கும் போது தான் அந்த தம்மாகும். அப்படியே பபுள்ஸ்லாம் வருது பாருங்களேன். கொனையா வச்சிட்டேன். அது அந்த சைடு சாயுது இல்லை, அதனால இந்த சைடு வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ண உடனே காட்டுற மக்களே தம் போட்டிருக்காங்க. ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. Meanwhile, லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பாருங்க, எல்லாம் கரெக்டாக தான் பாருங்க. நல்லா இருக்கு. காமாட்சி இது கூட போன் கொடுக்க முடியாது, நான் போனோம். இன்னும் வந்து இன்னும் ஒரு 4-5 பீஸ் இருக்குங்க, முடிச்சாச்சு. தம் உடைக்க போகிறோம். எல்லாம் ஃபினிஷு. பா கால் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபோட்டோ எடுத்தால் தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இல்ல இல்ல இல்ல, அவன் இப்ப மாமியார் வீட்டுல தந்துருக்காங்கல்ல, யாரு அந்த பையன் சும்மா இருக்கு. நீங்கள் வாய்ஸ் ஓவர் போடும்போது எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் போடுவேன். இல்லை, அது இதில் வருது ப்ராப்பராக சவுண்டு. செம்மையாக உதிரியாக வந்திருக்கு பீஸு. பீஸ் ஒரு 5 நிமிஷம் கொடுத்து காமிக்கிறேன். ஓகே, இதை கொடுத்துட்டு மேக்ஸா அவ்வளோ ரெடியா? ரமேஷ் மாமா தெரியுமா? அவங்க அம்மா ஸ்மெல்லு நல்லா இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன். தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அரோமா போய் சூப்பராக இருக்குது. என்ன பீஸ்லாம் தெரியுது உங்களுக்கு? சிக்கன் பிரியாணி முடிச்சுள்ள இருக்குன்னு. ரமேஷ் எங்கே போகிறேன்?
இது குஸ்கா. தட்டு இல்லை சாம்பிள் பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. நான் டேஸ்ட் பாருங்க. எப்படியா? சரி எப்படியா? நான் டேஸ்ட் பாருங்க பார்த்தா நீ எடுத்து பாருங்க. சூப்பராக இருக்கு. ப்ளஸ் பாருங்க. நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஃபிஷ்ஷு ஃபிஷ்மே சூப்பராக இருக்குது. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஹோம்மேட் பிரியாணி வீட்டிலே செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா ஆர்ஜி டாக்கீஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்லை ஆக்சுவலாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேமோட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட முடிஞ்சுது. அவங்க எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண கிளம்பிட்டாங்க. டேஸ்ட் பண்ணியும் பார்த்தோம். வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இவங்ககிட்ட நீங்களும் வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூருங்க. ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இவங்க ஆர்டரை வந்து எடுத்து பண்ணி தருவாங்க. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த நம்பர் தரேன். அண்டு சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தென் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய்.